Hey guys, நான் உங்களோட Sandra Ma'am உங்க கூட சேர்ந்து சேலஞ்ச் 100 கோர்ஸை வந்துட்டு தம்சம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஆடியோ வீடியோ வந்துட்டு கிளியராக இருக்கா அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். கிளியராக இருந்துச்சுன்னா நம்மளோட செஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த செஷனில் வந்துட்டு நம்ம என்ன வந்துட்டு கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் வந்துட்டு போத் நியூட்ரிஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் கான்செப்ட்ஸை வந்துட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ இதை பேஸ் பண்ணி வந்துட்டு சில கொஸ்டின்ஸும் நான் உங்களுக்கு வந்துட்டு கேட்பேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணி இந்த ரெண்டு கான்செப்ட்ஸுமே வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு மாஸ்டர் பண்ணிடலாம். பட் செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ வந்துட்டு கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட ஆடியோ வீடியோ கிளியரா? எஸ், ஆடியோ வீடியோ மட்டும் கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், தருண்லாம் வந்துட்டு ஆடியோ வீடியோன்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க. கவிதாவும் எஸ் மேம் கிளியர் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நீங்களும் ரெடியாக இருந்தீங்கன்னா லைக் பட்டனை அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிடுங்க. டைரெக்டாக வந்துட்டு செஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம போயிடலாம். ஸோ இந்த செஷனில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வரும் நியூட்ரிஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் மட்டும்தான் வந்துட்டு டீல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ செஷனுக்குள்ளே வந்துட்டு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லிவிங் ஆர்கானிசமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு என்னது அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா வந்துட்டு நம்ம எதோ சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது வந்து மூச்சு விடுதா, ஸோ ப்ரீத் பண்ணுதா, பேசிக்லி எதனா ஒரு விதமான ஒரு மூமெண்ட் இருக்குதா, அது மட்டும் இல்லாமல் எதனா ஒரு விதத்தில் அந்த ஆர்கானிசமோட வளர்ச்சி இருக்கா, ஒரு க்ரோத் இருக்குதா, ஏதோ ஒரு ஹைட்லேயோ ஸோ இல்லை வெயிட்லேயோ ஒரு பிளான்ஸ் எடுத்தோன்னா வந்துட்டு பிளான்ஸில் வந்துட்டு நம்ம அதோட க்ரோத்தை வச்சு நம்ம அந்த ஆர்கானிசம் வந்துட்டு உயிரோட இருக்குதா இல்லையா அப்படின்னு வந்துட்டு நம்மளால சில இந்த மாதிரி கிரைட்டீரியா வச்சு இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்துட்டு லிவிங்கா நான் லிவிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால டிசைட் பண்ண முடியும். அப்போ இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு உள்ள போனோம்னா அந்த பாடிக்குள்ள வந்துட்டு நிறைய ப்ராசஸ் வந்து நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்களே வந்துட்டு ஒரு வேளை தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்க பாடிக்குள்ள வந்து நிறைய ப்ராசஸஸ் வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸஸ் எல்லாமே தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா லைஃப் ப்ராசஸஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த ப்ராசஸஸ் மட்டும் வந்துட்டு எதனா ஒன்று வந்து சரியாக வேலை செய்யலைன்னா நம்ம பாடியே வந்துட்டு ஃபுல்லாக டிஸ்டர்ப்ட் ஆயிரும். நம்ம லிவிங்காகவே இருக்க மாட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு வேற ஒரு ஜோனுக்கு வந்துட்டு போயிடுவோம். ஸோ அதனால தீஸ் ப்ராசஸஸ் தான் வந்துட்டு நம்மளை வந்து லிவிங்காக இருக்கிறதுக்கே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுனால இந்த ப்ராசஸஸை நம்ம லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி என்ன ப்ராசஸஸ் மேம் இதெல்லாம் நம்ம வந்துட்டு லிவிங்காக இருக்கிறதுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆர்கானிசம் லிவிங்காக இல்லைன்னா நம்ம மூவ்மெண்ட் வச்சு சொல்லலாம். ஸோ ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு சிலதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணோம். இதுவே பிளான்ஸில் நம்ம அந்த மூவ்மெண்ட் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம், இப்போ ஒரு டச் மீ நாட் பிளான்ட் வந்து நீ தொடுத்தனா அது வந்துட்டு க்ளோஸ் ஆகுறது, ஆர் ஒரு சின்னதாக நீ ஒரு செடி நட்டு வச்சோன்னா அந்த செடி வந்துட்டு ஹைட்டில் வளர்றது. ஸோ இதுவும் ஒரு விதமான மூவ்மெண்ட்டு தான். அதுக்கப்புறமா நம்மளோட பாடிஸ்குள்ளே நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்தோன்னா ரெஸ்பிரேஷனு, எக்ஸ்க்ரீஷனு, நியூட்ரிஷனு, ஸோ இந்த மாதிரி ப்ராசஸஸ் எல்லாத்துலேயுமே தான் நம்ம லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நவ் நியூட்ரிஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் இந்த ரெண்டு டாபிக்ஸ் தான் நம்ம இந்த செஷனில் வந்துட்டு கவர் பண்ண போகிறோம். இப்போ நியூட்ரிஷன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது, டெஃபினிஷன் என்னது? நியூட்ரிஷன் இஸ் பேசிக்லி டேக்கன் இன் ஆஃப் ஃபுட் பை அன் ஆர்கானிசம் அண்ட் இட்ஸ் யூட்டிலைசேஷன் பை த பாடி ஃபார் வேரியஸ் லைஃப் ப்ராசஸஸ். நியூட்ரிஷன்னா என்னது? நியூட்ரிஷன்னா பேசிக்லி நீ ஒரு ஃபுட் வந்துட்டு எடுத்துக்கிற, அந்த ஃபுட்டில் வந்துட்டு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்ஸு, மினரல்ஸு, வைட்டமின்ஸு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உன் பாடி வந்துட்டு ரெஸ்பிரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ இல்லை டைஜஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ இல்லை சர்க்குலேஷன் அப்படின்றது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உன் பாடிக்கு தேவையான இந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா நீ சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரிஷன் மூலியமாக தான் வருது. ஓகே, இப்போ இந்த நியூட்ரிஷன் வந்துட்டு 2 டைப்ஸில் இருக்குது, ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அண்ட் ஹெட்டரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். இப்போ இது ரெண்டும் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம். சரியா? ஸோ ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அண்ட் ஹெட்டரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு அந்த பேர்ல இருக்குதுல்ல, ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் என்னது? ஆட்டோ, நம்மளே வந்துட்டு கார்லலாம் வந்துட்டு இந்த ஆட்டோ செல்ஃப் மோட், ஃபோனில் கூட இருக்குதுப்பா ஆட்டோ செல்ஃப் மோட் அப்படிலாம் வந்துட்டு நிறைய விஷயம் இருக்குது. அப்படின்னா தானாகவே எனக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இதுவே வந்துட்டு பண்ணிக்கும். ஸோ ஆட்டோன்னா என்னென்னா செல்ஃபாகவே வந்துட்டு பண்ணிக்கிறது தான் நம்ம ஆட்டோன்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சில ஆர்கானிசம்ஸ்லாம் தனக்கு தேவையான நியூட்ரிஷனே வந்துட்டு அந்த ஆர்கானிசம்ஸே வந்துட்டு செஞ்சுக்குது. அந்த ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ற அந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷனை நம்ம ஆட்டோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு கிரீன் பிளான்ட்ஸும் சில பாக்டீரியாலாம் தனக்கு தேவையான ஃபுட் மூலியமாவே அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை அது
எடுத்துக்குது. அதெல்லாம் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். அதுக்கப்புறம் ஹெட்டரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா அப்புறம் நம்மள ஒரு விதமான ஆனிமல்ஸ், ஃபங்கை, ஸோ இதெல்லாமே வந்துட்டு டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ பிளான்ஸ் மேலே வந்துட்டு டிபெண்ட்டாக இருக்குது தன்னோட நியூட்ரிஷனுக்காக. ஸோ இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸால் வந்துட்டு செல்ஃபாகவே பண்ணிக்க முடியறதில்ல. அது வேறு சில செட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் மேலே டிபெண்ட்டாக இருக்குது அதோட நியூட்ரிஷனுக்காக. அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணுற அந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஒரு டிபெண்டன்சி வருதுல்ல, அதை நம்ம ஹெட்டரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறோம். பேசிக்லி ஒன்றும் கிடையாது. செல்ஃபாக பண்ணோன்னா ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். செல்ஃபாக பண்ண முடியலை என்னால், நான் இன்னொரு சோர்ஸ் மேலே டிபெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா அது ஹெட்டரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அவ்வளோதான். ஓகே, எஸ் எல்லாம் இங்கே பாரு கிளாஸ் கவனி. ஏன்னா இது வந்துட்டு ஸ்பெஷலான வந்துட்டு ஒரு கோர்ஸ். ஸோ இதில் வந்துட்டு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு டவுட்ஸ் பிரேக் ஒன்று கொடுக்குறேன். ஸோ அங்கே வந்து உங்களோட டவுட்ஸ் வந்துட்டு கேட்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கிளாஸை வந்துட்டு நல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வந்துட்டு கேளுங்க. ஓகே, சரி. இப்போது நியூட்ரிஷனில் வந்துட்டு நம்ம ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் ஒரு பிளான்ஸில் வந்துட்டு இந்த பிளான்ஸ் எப்படி ஒப்டெயின் பண்ணுது நியூட்ரிஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போது இந்த க்ரீன் பிளான்ஸ்லாம் வந்துட்டு தனக்கு தேவையான அந்த நியூட்ரிஷன் தனக்கு தேவையான ஃபுட்டை வந்துட்டு அது ஒரு ப்ராசஸ் மூலியமாக செஞ்சுக்குது. அந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தசிஸ்னா எதனா ஒன்று செய்கிறது. ஓகேவா? ஃபோட்டோனா என்னது? லைட்டு. ஸோ லைட்டை வச்சு தனக்கு தேவையான ஃபுட்டை வந்துட்டு இந்த பிளான்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் யுவர் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னு வந்துட்டு நல்லா வந்துட்டு கவனி. சரியா? ஸோ இப்போது ஒரு பிளான்ட் வந்துட்டு இருக்குது. அந்த பிளான்ட்ல என்ன இருக்குது? லீஃப் இருக்குது. லீஃப்ல என்ன இருக்குது? குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்துட்டு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்டு என்ன பண்ணோன்னா சன்லைட் இருக்குது. சன்லைட்டோட அந்த எனர்ஜியை வந்துட்டு ட்ராப் பண்ணுறதுக்கு அதை வந்து கிராப் பண்ணுறதுக்கு அதை கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் இந்த லீஃபில் வந்துட்டு அது ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ லீஃபில் என்ன ஆயிடுச்சு? குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குது. சன்லைட்டை வந்துட்டு அதை பிடிச்சி வச்சுக்கிச்சு அதை வந்துட்டு ட்ராப் பண்ணுறதுக்கு அது வாங்கிடுச்சு. லீஃபில் வந்து சன்லைட் இப்போ வாங்கியாச்சு. அடுத்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு லீஃபுக்கு என்ன வேணும் அப்படின்னா தண்ணி வேணும். அந்த தண்ணி எங்கேருந்து வருது? இந்த பிளான்ஸுக்கு ரூட்ஸில் இருந்துட்டு அந்த தண்ணி வந்துட்டு இந்த லீஃபுக்கு வந்து சேருது. ஸோ லைட்டும் வந்தாச்சு, வாட்டரும் வந்தாச்சு. வேற என்ன வேணும் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் இந்த பிளான்ஸ் வந்துட்டு பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வேணும். கார்பன் டை ஆக்சைடு சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் அந்த ஏரில் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ அதுவுமே உன்னோட லீஃபில் வந்தாச்சு. இப்போ லீஃபில் 3 காம்போனன்ட்ஸ் வந்துட்டு வந்தாச்சு. என்னென்ன காம்போனன்ட்ஸ்? குளோரோஃபில் பிக்மெண்ட் ஏற்கனவே இயற்கையாகவே லீஃபில் இருக்குது. இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் மூலியமாக அதால் வந்து சன்லைட்டோட அந்த ஹீட்டை ட்ராப் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ சன்லைட் அகெயின் லீஃபில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ரூட்லேருந்து வாட்டருமே லீஃபுக்கு வந்தாச்சு. ஸோ வாட்டர் வந்தாச்சு, சன்லைட் வந்தாச்சு, என்வாயர்மெண்ட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடுமே லீஃபில் வந்தாச்சு. இப்போ இந்த மூணுத்தும் வச்சு இந்த லீஃபுக்குள்ளே வந்துட்டு ஒரு ப்ராசஸ் நடக்குது தனக்கு தேவையான நியூட்ரிஷனை அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு லைட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணது குளோரோஃபில். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லைட் எனர்ஜி வந்தாச்சு. அப்புறமா இந்த லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக வந்துட்டு மாற்றுது. ஓகே, இப்போது எனர்ஜி இங்கே வந்து சேர்ந்தாச்சு. இப்போ இந்த எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றணுமா இல்லையா? ஏன்னா அந்த பிளான்ட்டுக்குள்ளே நடக்கிற மற்ற ப்ராசஸ் எல்லாமே எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? கெமிக்கல் ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால வந்த அந்த எனர்ஜி வந்தாச்சு சோர்ஸு. இந்த எனர்ஜி இப்போ எனக்கு தேவையான ஒரு பிளான்ஸுக்கு தேவையான மாதிரி கெமிக்கல் எனர்ஜியை மாற்றிடுது. அது செகண்ட் பார்ட். அதுக்கப்புறமா என்ன ஆகுது? ரூட்ஸ்லேருந்து வந்து எனக்கு கிடைச்ச அந்த வாட்டரை, பேசிக்லி வாட்டர் மாலிக்யூல்ஸ் என்னது? H2O. இந்த H2O வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணுது. எப்படி ஸ்பிளிட் பண்ணுது? ஹைட்ரஜனா ஆக்சிஜனா? H2Oவில் இருக்கிற அந்த 2 Hஐயும் அந்த ஒரு ஓவையுமே ஹைட்ரஜனும் வாட்டராக வந்துட்டு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனாக வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணிடுது. ஓகே, மூணாவது என்ன பண்ணுதுன்னா கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுது. என்னவா? கார்போஹைட்ரேட்ஸாக ரெடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இது மூலியமாக பிளான்ட்டுக்கு தேவையான அந்த எனர்ஜி வந்துட்டு அந்த நியூட்ரிஷன் வந்துட்டு கிடைச்சிருது அந்த பிளான்ட்டுக்கு. இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்துட்டு இருக்கு, கெமிக்கல் ஈக்குவேஷன் உங்களோட எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு கேட்பாங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு 6CO2 பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு எங்கே வந்துச்சு?
என்வாயன்மெண்ட்லேருந்துட்டு அப்புறமா வாட்டர் மாலிகுல்ஸ் எங்கே இருந்துச்சு ரூட்டிலிருந்து லீஃபுக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஸோ 12H2O லைட் எனர்ஜி குளோரோஃபில் ட்ராப் பண்ணி வச்சாச்சு. இந்த லைட் எனர்ஜி அஃப்கோர்ஸ் கெமிக்கல் எனர்ஜியாக மாறிடுது. ஆனால் உன்னோட கார்பன் டை ஆக்சைடு வந்து ரெடியூஸ் ஆகிடுது டு கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் வாட்டர் மாலிகுல் ஸ்பிளிட் ஆகிடுது டு ஆக்சிஜன் அண்ட் யூ ஹாவ் யுவர் குளுக்கோஸ் C6H12O6 ஆக்சிஜன் 6O2 அண்ட் யுவர் வாட்டர் 6H2. ஓகே, ஸோ இது வந்துட்டு உன்னோட கெமிக்கல் ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், உன்னோட எக்ஸாம்ஸில் வந்துட்டு கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி. சரியா? இப்போது ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் அயோடின் சொல்யூஷன் வந்துட்டு ரைஸ் வாட்டருக்கு வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. இந்த அயோடின் ட்ராப்ஸை ரைஸ் வாட்டருக்கு ஆட் பண்ணதுனால அந்த சொல்யூஷன் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளூ பிளாக் கலராக வந்துட்டு மாறிடுச்சு. இது எதுனால? இது வந்து அந்த ரைஸ் வாட்டரில் ஃபேட் இருக்கிறதுனாலையா ஆர் ஸ்டார்ச் இருக்கிறதுனாலையா அப்படின்னு சொல்லுங்கள். எஸ்ப்பா, நிறைய பேர் பி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி பி இருக்கிறதுனால. ஆக்சுவலாக சப்பை தான். ஏன் பி வந்துட்டுன்னு சொல்கிறீங்க பார்க்கலாம். எதுக்கு பி அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் பி? சொல்லுங்கள் ஏன் பி? வை பி? ஏன் வந்துட்டு ரைஸ் வாட்டரில் வந்துட்டு ஸ்டார்ச் இருக்கிறதுனால வந்து இந்த அயோடின் போட்டதுனால வந்துட்டு ப்ளூ பிளாக்காக மாறிடுச்சு? சொல்லுங்கள் பார்க்கலாம் யாருன்னா. ஏன்னா ஸ்டார்ச் இருக்கிறதுனால அது வந்துட்டு ஒரு இண்டிகேட்டர் பேசிக்லி அயோடின். சரியா? அயோடின் வந்துட்டு ஒரு கெமிக்கல் இண்டிகேட்டர். இது வந்துட்டு ஸ்டார்ச் இருந்துச்சுன்னா அது இண்டிகேட் பண்ணுறதுக்கு கலர் சேஞ்ச் வந்துட்டு நடக்கும். அது ப்ளூ பிளாக்ல இருக்கும். ஸோ ரைஸ் வாட்டரில் ஸ்டார்ச் இருக்கிறதுனால அதில் நீ அந்த அயோடின் ட்ராப்ஸ் போட்டதுனால அது ப்ளூ பிளாக்காக மாறிடுச்சு. ஏன்னா அதுக்குள்ள ஸ்டார்ச் இருக்குது. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஆட்டோட்ராஃபிக் அண்ட் உங்களோட எக்ஸாமில் வந்துட்டு கேட்பாங்க. அப்போ டேபுலேஷனில் நீங்கள் எப்படி வந்துட்டு என்னென்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்ஸை வந்துட்டு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரியன்ஸ் வந்துட்டு ஆர்கானிசம்ஸ் அவங்களுக்கு தேவையான ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? ஃப்ரம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில். நான் வரும் மென்ஷன் பண்ணல. ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன்னா தனக்கு தேவையான ஃபுட்டு அதுங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லு. ஐ எம் யூஸிங் த கீவேர்ட்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறேன். என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்? உனக்கு ஆன்சர் தெரியும். ஆனால் எக்ஸாம்பிள் நீ எழுதும் போது கோட்டையை விட்டுரு. ஆட்டோட்ராஃபிக் சப்பையான இதுக்கே மார்க்ஸ் போயிடுது. ஏன் போயிடுது அப்படின்னு கேட்டேன்னா, நீ ப்ராப்பராக கீவேர்ட்ஸ் மென்ஷன் பண்ண மாட்டேன். என்னென்ன கீவேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணணும்னு பாரு. கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, வாட்டர் இருக்குது, சன்லைட் இருக்குது, குளோரோஃபில் இருக்குது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில்னு தான் நான் போட்டிருக்கேனே தவிர்த்து தனியாக வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மாதிரி மென்ஷன் பண்ணலை. ஏன்? நம்ம ஈக்குவேஷன்லேயே பார்த்தோம். லைட் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியாக மாறிடுது. அந்த குளோரோஃபில் வந்துட்டு அந்த சன்லைட்டை ட்ராப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது நான் ஒரு ஆரோ மார்க் மேலே தான் மென்ஷன் பண்ணேன். அது நீ வேர்ட்ஸில் மென்ஷன் பண்ணும்போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில்னு போட்டேன்னா உன் டீச்சர் வேறு லெவல் இம்ப்ரெஸ் ஆகி கட்டே பண்ண மாட்டான், மார்க்ஸ் கொடுத்துருவான். சரியா? அதே மாதிரி ஹெட்டரோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ் டிரைவ் தேர் நியூட்ரிஷன். அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனை வேற ஒரு ஆர்கானிசம்ஸ்லேருந்து எடுத்துக்குது. அதை நான் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை டிரைவ். ஓகே, ஸோ டிரைவ் நியூட்ரிஷன் ஃப்ரம் அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அது நீ ஹெட்டரோட்ராஃபிக் நியூட்ரிஷனுக்கு எழுதுற. அப்புறமா லைட்டு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டு சிந்தசைஸ் ஃபுட். இதனோட 3 இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் செகண்ட் பாயிண்ட்ல. இங்கே நீ பார்த்தனா அகேன் டிரைவ் எனர்ஜி ஃப்ரம் தி இன்டேக் அண்ட் டைஜஷன் ஆஃப் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். அகேன் இங்கே 3 கீவேர்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி எக்ஸாம்பிள் கிரீன் பிளான்ஸ், சில பாக்டீரியா, ஆல்கே, இங்கே அனிமல்ஸ், ஃபங்காயி, நம்ம ஹியூமன் பீங்ஸ், மஷ்ரூம், ஈஸ்ட். எக்ஸாம்பிள் ஹெட்டரோட்ராஃபிக் நியூட்ரிஷனுக்கு. இப்போ நம்ம டைரெக்டாக எங்கே போக போகிறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், நம்மளோட பாடியில் வந்துட்டு நம்மளும் ஒரு விதமான அனிமல் தானே. ஸோ நம்ம பாடியில் என்ன நடக்குது? ஹெட்டரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தான் நடக்குது. ஸோ நம்ம பாடியில் டைஜஷன் ப்ராசஸ் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்படி வந்துட்டு நம்ம பாடியில் டைஜஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைஜஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் எதனா சாப்பிட்ருக்கணும். மதியானம் என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி சாப்பிட்டீங்களா? நான்லாம் வந்துட்டு வேறு லெவலில் மணிஸ் தம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி தான் வந்துட்டு அடிச்சு கட்டினேன். ஸோ இப்போ இந்த தம் பிரியாணி வந்துட்டு எப்படி என்னோட பாடியில் வந்துட்டு டைஜஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். இது முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா இது பேஸ் பண்ணி எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கேளுங்க. அதாவது நியூட்ரிஷன் நம்ம கவர் பண்ண இந்த டாபிக் பேஸ் பண்ணி எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இப்போ நம்ம மதியானம் சாப்பிட்ட ஒரு பிரியாணி, மணிஸ் சிக்கன் தம் பிரியாணி, இது எப்படி வந்துட்டு டைஜஸ்ட் ஆகுது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மணிஸ் தம் பிரியாணியில் இருக்கிற அந்த பிரியாணியோ இல்லை அந்த சிக்கன் பீசஸோ என்னோட மவுத்தில் தான் வந்துட்டு நான் வாய் வழியாக தான் சாப்பிட்றேன் இல்லையா? ஸோ அந்த ஃபுட்டை என் மவுத்குள்ளே நான் வந்துட்டு போடுறேன் இல்லையா? ஆர் என்ட்ரி ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இன் டு த மவுத். இதை என்னன்னு சொல்கிறாங்க? இந்த ப்ராசஸை இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்றது வாய்க்குள்ளே போகுது இல்லையா? அதை
இன்ஜெக்ஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறமா அந்த இன்ஜெக்ஷனில் நீ என்ன பண்ணுற, சும்மா வாய்க்குள்ளே போட்டு அப்படியே வச்சுக்கிறியா, நீ அதை வந்துட்டு சூ பண்ணுற, உன் செலவை கூட எல்லாம் அதெல்லாம் வந்துட்டு மிக்சிங் எல்லாம் வந்துட்டு ஆகுது இல்லையா. ஸோ அதை வந்து அந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஜெக்ஷன்னா என்னதுன்னா மெக்கானிக்கல் ஷூவிங், நல்லா போட்டு மென்றல அது வந்துட்டு மெக்கானிக்கல் ஷூவிங். அதுக்கப்புறமா வெட்டிங் ஃபுட், அது மட்டும் இல்லாமல் சூ மட்டும் பண்ணுறது இல்லாமல் உன்னோட அந்த மவுத்தில் அந்த சலைவா கூட அந்த ஃபுட்டு மிக்ஸ் ஆகுது. அப்போ தானே ஒரு டேஸ்ட் வரும், வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு. அப்போது அதெல்லாமே எங்கே வருது, இன்ஜெக்ஷனில் வருது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்வாலோ பண்ணுற, ஓகே, முழுங்குறது. இந்த 3 ஸ்டெப்ஸுமே எதுக்குள்ளே அடங்கியிருக்குன்னு கேட்டால் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப்புக்குள்ளே தான், இந்த பெரிய ஸ்டெப்புக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. இந்த இன்ஜெக்ஷனுக்குள்ளே 3 சப் ஸ்டெப்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இன்ஜெக்ஷனுக்குள்ளே 3 சப் ஸ்டெப்ஸ் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெக்கானிக்கல் ஷூவிங், அதுக்கப்புறம் அந்த ஃபுட் வந்து அந்த சலவை கூட வந்துட்டு மிக்ஸ் ஆகி அது வெட் ஆகுறது, 3வது வந்துட்டு ஸ்வாலோ பண்ணுறது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு இன்ஜெக்ஷனில் வந்துட்டு வருது. அது அப்புறமா சலைவா வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டேன்னா, ஸோ அங்கேயே வந்துட்டு உன்னோட சலைவா வந்துட்டு நீ நான் சாப்பிட்ட அந்த சிக்கன் தம் பிரியாணியில் இருந்த அந்த கார்போஹைட்ரேட்ஸை வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணுது. டைஜஸ்ட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்னா, நான் சாப்பிட்ட பிரியாணியில் வந்துட்டு நியூட்ரியன்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஃபேட் இருக்குது, வைட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் பார்க்கும்போது எதுவுமே தெரில, எனக்கு பிரியாணி நான் சாப்பிடும்போது வரும் டேஸ்ட்டும் சிக்கன் பிரியாணியும் முட்டை மட்டும் தான் தெரிஞ்சது. அப்போ இதிலிருந்து எனக்கு வந்துட்டு அந்த நியூட்ரிஷன் எல்லாம் நான் டிரைவ் பண்ணணும்னா இந்த பிரியாணியில் இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் பிரேக் பண்ணி என் பாடியில் நான் அப்சர்வ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் தான் டைஜஷனில் நடக்குது. அதோட இனிஷியல் ப்ராசஸே இந்த இன்ஜெக்ஷன் ஸ்டெப் என்னோட மவுத்லேயே நடந்துருது. சலைவா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, பிரியாணியில் இருக்க அந்த கார்போஹைட்ரேட்ஸை தனியாக பிரேக் டவுன் பண்ணிடுது. ஆல் தீஸ் கம்ஸ் அண்டர் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்ஜெக்ஷன். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா ஸ்வாலோவிங் ஸ்டெப்பில் ஸ்வாலோ பண்ண பேருக்கு இந்த ஃபுட் வந்துட்டு எங்கே என்டர் ஆகுதுன்னா உன்னோட ஃபுட் பைப்பான ஈசோஃபேகஸில் என்டர் ஆகுது. இங்கே இருக்குது உன்னோட ஈசோஃபேகஸ். ஓகே, உன்னோட ஃபுட் பைப்பில் வந்துட்டு என்டர் ஆகுது. இந்த ஈசோஃபேகஸில் வந்துட்டு ஒரு மூமெண்ட் வந்துட்டு நடக்குது. ஈசோஃபேகஸ் மூலியமாக அந்த ஃபுட் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு டிஸ்கோ டான்ஸ் மாதிரி ஒரு மூமெண்ட் நடக்குது. தட் இஸ் ரெஃபர் டு அஸ் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட். ஓகேவா, இதனோட எக்ஸாமில் வந்து அடிக்கடி கேட்பாங்க, இது பேர் வந்துட்டு என்னன்னா பெரிஸ்டால்டிக் மூமெண்ட். ஸோ அது மூலியமாக ஃபுட் வந்துட்டு கீழே வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டு போகும். ஸோ இது வந்துட்டு ஸ்வாலோவிங்கில் நடக்குது. அதுக்கப்புறமா டைஜஷன் பார்ட்டு. டைஜஷனில் வந்துட்டு 2 விதமாக நீ வந்துட்டு பிரிச்சுக்கலாம். ஸ்டமக்கில் கொஞ்சம் டைஜஷன் நடக்குது. ஏற்கனவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ மேம், நீங்கள் மவுத்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, மவுத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் உன்னோட ப்ரைமரி ஆர் ஃபுல் ப்ராப்பர் டைஜஷன் வந்துட்டு எங்கே நடக்குதுன்னா உன்னோட ஸ்டமக்லையும் ஸ்மால் இன்டெஸ்டைன்லையும் நடக்குது. ஏன்னா உன்னோட மவுத்தில் வரும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் கொஞ்சம் பிரேக் ஆச்சு, மற்றதெல்லாம் வேணும்ல, ப்ரோட்டீன், ஃபேட்டு, வைட்டமின்ஸ் எல்லாம் வேணும்ல, அதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா உன் ஸ்டமக்லையும் ஸ்மால் இன்டெஸ்டைன்லையும் நடக்குது. இப்போ ஸ்டமக்கில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டமக்கில் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸு அதெல்லாம் வந்துட்டு டைஜஸ்ட் ஆகுது. அப்புறமா வந்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸு, ஃபேட்ஸு, நியூக்ளிக் ஆசிட்ஸு இதெல்லாம் டைஜஸ்ட் ஆகுது ஸ்மால் இன்டெஸ்டைனில். அது மட்டும் இல்லை, ஸ்டமக்கில் டைஜஸ்ட் ஆன விஷயங்கள் எல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சார்ப் ஆகுது. ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்ன அப்சர்வ் ஆகுது அப்படின்னு கேட்டேன்னா அமைனோ ஆசிட்ஸ், பெப்டைட்ஸ், குளுக்கோஸ் இதெல்லாம் ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சர்வ் ஆகுது. ஓகே, இப்போ டைஜஷன் கொஞ்சமாக அப்சார்ப்ஷனும் நடந்துச்சு. ப்ராப்பராக ஸ்மால் இன்டெஸ்டைன்லையுமே சில விஷயங்கள் டைஜஸ்ட் ஆச்சுல, அதெல்லாமும் நெக்ஸ்ட் அப்சார்ப் ஆகணும்ல. அது எங்கே அப்சார்ப் ஆகுதுன்னா அது லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்துட்டு நடக்கும். ஓகே, அங்கே வந்துட்டு வாட்டரும் குளுக்கோஸ் கூட வந்துட்டு சிலது அப்சார்ப்ஷன் ஆகும். அப்புறமா வைட்டமின்ஸ், மினரல்ஸ் கூட அப்சார்ப் ஆகும். எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் பாடியிலேருந்துட்டு எக்ஸ்க்ரீட் பண்ணிடும். தட் இஸ் யோர் டெஃபிகேஷன் ஆர் எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இதுதான் உன்னோட ஃபுல் டைஜஷன் எப்படி வந்துட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் மவுத் டில் யுவர் ஆனஸ் எப்படி நடக்குது அப்படின்றத. இப்போது இந்த ஒரு பார்ட்லேயுமே
சில என்சைம்ஸ் வந்துட்டு இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே வந்துட்டு செக்ரீட் பண்ணும். அது என்னென்ன ஆர்கன்ஸ், என்னென்ன என்சைம்ஸ் செக்ரீட் பண்ணுது, அது என்னென்ன பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உன்னோட மவுத்தில் என்னன்னு சொன்ன சலைவா இருக்குது. சலைவால் அப்போ எதனா என்சைம் இருக்குதா மேம்? ஏன்னா அது கார்போஹைட்ரேட்ஸ் பிரேக் டவுன் பண்ணுதுன்னு சொன்னீங்களா, அப்போ எதனா என்சைம் இருக்குதானா? ஆமாம் இருக்குது. என்ன என்சைம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாலிவரி அமிலேஸ் இருக்குது உன்னோட மவுத்தான சலைவால். இந்த சாலிவரி அமிலேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டேன்னா, ஸோ உன்னோட ஸ்டார்ச்சை வந்துட்டு மால்டோஸாக பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். பேசிக்லி ஸ்டார்டிங்கில் உன் ஃபுட்டு கார்போஹைட்ரேட்ஸாக பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது காரணம் யார்? சலைவால எவன் இதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா சாலிவரி அமிலேஸ் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஓகே, அதுக்கப்புறமா உன்னோட ஸ்டொமக்கில் தான் முக்கியமான வந்துட்டு டைஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவாக கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே 3 ஆசிட்ஸ் இருக்குது, அதாவது 3 என்சைம்ஸ் வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ், செகண்ட் வந்துட்டு உன்னோட HCl, மூணாவது உன்னோட மியூக்கஸ். கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்துட்டு என்ன பண்ணுவானா, என்ன என்சைம் பேசிக்லினா பெப்சின். இந்த பெப்சின் எதுக்கு இருக்குன்னு, பெப்சின் பேர் கேட்டாலே என்னது, ப்ரோட்டீன்ஸை பிரேக் டவுன் பண்ணுறது தான் இந்த பெப்சினோட வேலை. ப்ரோட்டீன்ஸை சின்னதான ஸ்மால் மாலிக்யூல்ஸான பெப்டோன்ஸாக இந்த ப்ரோட்டீன் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணிடுவான். ஓகேவா? ஆனால் இந்த பெப்சின் இவன் வேலை செய்யணும்னா இன்னொருத்தன் இருக்கணும், அவன் தோஸ்த் இருக்கணும். அவன் தோஸ்த் யாருன்னா இந்த HCl. இந்த HCl இருந்தால் தான் இந்த பெப்சின் ஆக்டிவேட் ஆகும். ஆடாடா என் தோஸ்த் HCl இருக்கிறான், இப்போ நான் ஆக்டிவேட் ஆகுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இவன் போயிட்டு ப்ரோட்டீன்ஸை பிரேக் டவுன் பண்ணுவான். ஓகேவா? ஸோ HCl இருந்தால் தான் பெப்சின் வேலை செய்வான். இந்த HClோட வேலை என்னன்னா, இவன் வந்துட்டு பெப்சினை ஆக்டிவேட் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட்டோட டைஜஷனுக்கு ஒரு ஆசிடிக் மீடியம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதும் இந்த HCl தான். சரி மேம், இப்போ இந்த மியூக்கஸ் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், இவன் பெப்சின் வேலை செய்யணும்னா HCl வேணும். ஆனால் இந்த HCl ஒரு ஆசிட். இந்த ஆசிடால் இந்த ஸ்டொமக்குக்கே எதனா பாதிப்பு வந்துருச்சுன்னா யார்கிட்ட போகிறது? அதனால இந்த மியூக்கஸ் என்ன பண்ணுவான்னா, அந்த ஸ்டொமக்கோட அந்த உள்பகுதி எல்லாத்தையுமே இந்த HCl இருந்து பாதுகாப்பாக வச்சுப்பான். இதை பாரு HCl, நீ நல்லது செய்கிறான்னு எனக்கு தெரியும், ஆனால் உன்னால் நமக்கே பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு வேலை மியூக்கஸ் வந்துட்டு பண்ணுறான். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஸ்டொமக்லையுமே அண்ட் மவுத்லையுமே இருக்கிற சில செட் ஆஃப் என்சைம்ஸ். அடுத்தது வந்துட்டு பைல் ஜூஸ், பேன்க்ரியாட்டிக் ஜூஸ், இன்டெஸ்டினல் ஜூஸ். உன் பைல் சில ஜூஸ் வந்து செக்ரீட் பண்ணுது, உன் பேன்க்ரியா சில ஜூஸ் வந்துட்டு செக்ரீட் பண்ணுது. ஸோ பேன்க்ரியா செக்ரீட் பண்ணுற அந்த ஜூஸ் வந்துட்டு என்னென்ன டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் பேன்க்ரியாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ட்ரிப்சின்னு, கைமோட்ரிப்சின்னு, அதுக்கப்புறம் கார்பாக்சி பெப்டிடேசஸ், பேன்க்ரியாட்டிக் அமிலேஸ், பேன்க்ரியாட்டிக் லைபேஸ், இது எல்லாம் உன் பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் கொடுக்குது. ஆனால் உன் எக்ஸாமில் நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, வரும் ட்ரிப்சின்னு கைமோட்ரிப்சின் ஞாபகம் வச்சுக்கோ, அதெல்லாம் வேணாம். ட்ரிப்சின்னு கைமோட்ரிப்சின் ஞாபகம் வச்சுக்கோ. உன் பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த ரெண்டு இப்போ என்ன மேம் பண்ணும் இந்த 2 என்சைம்ஸும் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த 2 என்சைம்ஸும் ப்ரோட்டீன்ஸை க்ளீவ் பண்ணும். க்ளீவ்னா என்னது? ப்ரோட்டீன்ஸை அப்படியே பிரேக் பண்ணிடும், தூள் ஆக்கிடும். ஓகேவா? இந்த என்சைம்ஸ் அதுக்கப்புறமா என்ன பண்ணும், பாலிபெப்டைட்ஸாக இருக்கிறத பெப்டைட்ஸ் ப்ளஸ் அமைனோ ஆசிட்ஸ் இன்னும் குட்டியாக வந்துட்டு மாற்றிடும். ஓகே, அப்புறம் ஸ்டார்ச் ஆகிறத மால்டோஸாக மாற்றிடும், ஃபேட் ஆகிறத ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் கிளிசராலையுமே மாற்றிடும் இந்த பேன்க்ரியாட்டிக் ஜூஸஸ். அதுக்கப்புறம் பைல் ஜூஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு ஆல்கலைன் மீடியம் வந்துட்டு கொடுக்கும் என்சைம் வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு. அப்புறமா இன்டெஸ்டினல் ஜூஸஸ் வந்துட்டு என்ன பண்ணும், அதில் நீ ஞாபகம் வச்சுக்கிறது லாக்டோஸும் மால்டோஸும். இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டேன்னா, உன்னோட லாக்டோஸ் வந்துட்டு குளுக்கோஸும் கேலக்டோஸாக மாற்றிடும், மால்டோஸை வந்துட்டு குளுக்கோஸாக மாற்றிடும். ஓகே, எஸ். ஸோ இப்போது இதில் பேஸ் பண்ணி யாருக்குனா இருந்தால் டவுட் இருக்கா வந்துட்டு சொல்லுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம். எஸ், கேன் வி ரைட் இட் ஆஸ் இட் இஸ் மேம் அப்படின்னு வந்துட்டு ஸ்ரீ கேட்குறாங்க. எது இப்போ ஆஸ் இட் இஸ் எழுதணும் மேம்? when we are excreting will HCl come out? நோ புவி சத்தி. நம்ம வந்துட்டு ஸ்டொமக்கில் வந்துட்டு இருக்குது, நம்ம எக்ஸ்க்ரியேஷனில் வந்துட்டு அது வராது உன்னோட HCl அன்லெஸ் அண்ட் அன்டில் வந்துட்டு HCl வந்துட்டு நம்ம கன்சியூம் பண்ணியிருந்தோன்னா, அது ரேர் கேஸ் சினாரியோட நம்ம டைரெக்டாக பண்ணுறதில்ல. சில கோளாறுங்க இந்த மாதிரிலாம் பண்ணிச்சுன்னா அது வந்து லைஃப் த்ரெட்னிங்காகவே வந்துட்டு மாறிடும். ஸோ அதுக்கும் உங்கள் ஸ்டொமக்கில் இருக்கிற அந்த HClக்குமே எந்த பாதிப்புமே வந்துட்டு வர்றதில்லை. ஏன்னா அதை தான் உன் மியூக்கஸ் பாதுகாக்குதில்ல, உன் வயிற்றுலேயே வந்துட்டு இருக்குது. ஆனால் சில
நேரத்தில் வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு ஆசிடிட்டி மாதிரியெல்லாம் வந்துட்டு வரும். ஓகேவா, அது வந்து ரிவர்ஸ் கேஸ் ஆச்சுன்னா அந்த எக்ஸேல் வந்து மேலே வர்ற மாதிரி இருக்கும், இப்படி கீழே போகாது, இப்படி மேலே வரும். அதனால ஒரு மாதிரி சில பேருக்கு புளி பேப்பமாக வருது, இங்கே நெஞ்சு மேலே இருக்குது அப்படிலாம் சில பேர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஓகேவா, ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு இந்த கீனோலாம் வந்துட்டு கொடுக்குறாங்க வேற இல்லையா, அந்த ஆசிடிட்டியை குறைக்கிறதுக்கு. அது என்ன ஆகும்னா இந்த எக்ஸசைல் சில நேரத்தில் வந்து ரிவர்ஸில் வேலை செய்கிறதுனால அப்படி ஆகும். அப்படி தான் ஆகுமே தவிர்த்து இப்படி வராது. இப்படி வர்றதுன்னா அவங்க வந்துட்டு வேற ஏதோ கொலப்படியம் பண்ணியிருக்கிறாங்க, டைரெக்டாகவே கன்சியூம் பண்ணியிருக்கிறாங்க, அதனால அப்படி ஆகும். ஓகே, எஸ். வேற எதுனா டவுட் இருக்குதா? க்ளீவ்னா வந்துட்டு பிரேக் பண்ணுறது, ப்ரோட்டீனை வந்துட்டு இன்னும் குறுகியா இன்னும் ஸ்மாலாக வந்துட்டு பண்ணுறது தான் வந்துட்டு க்ளீவ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, எஸ், கிறிஸ்டல் கிளியர். அப்போ ஜான்சிக்கு ஓகே. அப்போ நம்ம வந்துட்டு கொஸ்டின்ஸ்குள்ளே வந்துட்டு போயிடலாமா? இஃப் salivary amylase is lacking in the saliva, ஒரு வேளை சலைவாவில் salivary amylase வந்துட்டு இல்லை அப்படின்னா எந்த ஈவெண்ட் வந்துட்டு உன்னோட மவுத் கேவிட்டியில் அஃபெக்ட் ஆகும், ஒரு எந்த விஷயம் வந்துட்டு உன் மவுத்தில் வந்துட்டு அது ஸ்டாப் ஆயிரும், அந்த விஷயம் நடக்காது. Option A, starch breaking down into sugars, proteins breaking down into amino acids. Starch sugar-ஆ வந்துட்டு பிரேக் டவுன் ஆகுது, ப்ரோட்டீன்ஸு அமைனோ ஆசிட்ஸாக பிரேக் டவுன் ஆகுது. salivary amylase இல்லைன்னா இந்த ரெண்டுத்துல எந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ எஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லிப்பா, ஏவா பியா அப்படின்னு பார்த்தலாம். எக்ஸாக்ட்லி, ஸ்டார்ச் வந்துட்டு சுகராக பிரேக் டவுன் ஆகுறது வந்துட்டு இதாயிரும். அதுக்கு நான் ஏற்கனவே அயோடின் வச்சு ரைஸ் வாட்டர்லாம் சொல்லிட்டேன். ஸோ அதுவும் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ரெஸ்பிரேஷன் கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். பிகாஸ் வி ஃபினிஷ்ட் நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் நம்ம பாடியில் டைஜஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றதையுமே நம்ம பார்த்தோம். ஸோ அதனால இன்னைக்கு உண்டான நெக்ஸ்ட் சப் டாப்பிக்கான ரெஸ்பிரேஷனுக்குள்ளே போகலாம். பட் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ரெஸ்பிரேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிகார்டிங் நியூட்ரிஷன் எதனா டவுட்ஸ் இருக்குதுன்னா சொல்லுங்கள். ஓகே, எஸ் கோல்டன் ஹார்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் என்சைமோட அந்த இதை வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும்னா. ஓகேவா, ஸோ யூ ஹாவ் யுவர் பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்துட்டு இருக்குது, இன்டெஸ்டினல் ஜூஸ் இருக்குது, பைல் ஜூஸஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, ரெடி போகலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்துட்டு போயிடலாம்ப்பா. சுபிக்ஷா, ஜான்சி எல்லாம் வந்துட்டு போகலாம் மேம் நெக்ஸ்ட்டுக்குன்னு சொல்கிறாங்க, அதனால போயிடலாம். நான் இப்போ வந்துட்டு ரெஸ்பிரேஷன் டாபிக் உள்ள வந்துட்டு போயிடலாம். இப்போது ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னது, டெஃபினிஷன் வந்துட்டு பார்க்கலாம். ரெஸ்பிரேஷன் மே பி டிஃபைன்ட் ஆஸ் தி ப்ராசஸ் ஆஃப் பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் டு ரிலீஸ் எனர்ஜி. இப்போ இந்த குளுக்கோஸ் எங்கேருந்து வந்துச்சு? ரெஸ்பிரேஷனாக என்னன்னு சொல்கிறோன்னா, உன் பாடியில் குளுக்கோஸ் இருக்குது, இந்த குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜியை டிரைவ் பண்ணுற இந்த ப்ராசஸை ரெஸ்பிரேஷன்னு சொல்கிறோம். பசங்களை அவனை நல்லா வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? உன்னோட டைஜஷன் ப்ராசஸுமே உன்னோட ரெஸ்பிரேஷன் ப்ராசஸுமே ரெண்டுமே இன்டர்லிங்க்டு, சரியா? எப்படி மேம் இன்டர்லிங்க்டு அப்படின்னு வந்துட்டு நீ கேட்டனா, நீ சாப்பிட்ற அந்த ஃபுட்லேருந்து தான் உனக்கு வந்துட்டு குளுக்கோஸ் கிடைக்குது, உன் பாடியில் குளுக்கோஸ் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த குளுக்கோஸை வச்சு உனக்கு எனர்ஜி வேணுமா, உனக்கு எனர்ஜி தேவைப்படுது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த குளுக்கோஸை நீ பிரேக் டவுன் பண்ணணும். அப்போ அடுத்த கட்டமாக நீ என்ன பண்ணுற, ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் பண்ணுற. அப்போ தான் உன்னோட குளுக்கோஸை நீ பிரேக் டவுன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற எனர்ஜியை வந்துட்டு நீ எடுத்துக்கிட்டு உன்னால் இப்போ நான் எனர்ஜெட்டிக்காக முன்னாடி இப்போ இப்படி நான் பேசின்னு இருக்கிறேன். அது காரணம் என்னென்னா, நான் மத்தியானம் சாப்பிட்ட பிரியாணியில் இருந்துட்டு நான் வந்து குளுக்கோஸை டைஜஷன் ப்ராசஸ் மூலியமாக என் பாடியில் குளுக்கோஸ் அப்சார்ப் ஆகிடுச்சு. இப்போ அப்சார்ப் ஆனது மேட்ரு கிடையாது. இப்போ இந்த குளுக்கோஸை நான் யூஸ் பண்ணணுமா இல்லையா? இப்போ நான் நின்றுட்டு வந்து இங்கெல்லாம் பேசுகிறேன்னா இதுக்கு நான் யூஸ் பண்ணணும்ல என்னோட குளுக்கோஸை. அதுக்கு ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. இந்த குளுக்கோஸை அப்சார்ப் பண்ணதை பிரேக் பண்ணி இதுலேருந்து எனர்ஜி டிரைவ் பண்ணுறதுக்கு, அதுதான் ரெஸ்பிரேஷன். ஸோ பேசிக்கலி ரெஸ்பிரேஷன்னா என்னது, நம்ம பாடியில் குளுக்கோஸ் இருக்குது, நம்ம சாப்பிட்ட ஃபுட் மூலியமாக நமக்கு குளுக்கோஸ் கிடைச்சிது, அது நம்ம பாடியில் அப்சார்ப் ஆகிடுச்சு. இப்போ இந்த குளுக்கோஸை சும்மா மட்டும் வச்சுருந்தா போதுமா? இந்த குளுக்கோஸ் வந்துட்டு எதுக்கு தேவைப்படுது? என் பாடிக்கு நான் மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்ல, அதுக்கு நான் எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி எனக்கு வேணும்னா இந்த குளுக்கோஸை நான் பிரேக் பண்ணணும், அதை உடச்சி அந்த புதையலான எனர்ஜியை நான் எடுத்துக்கணும். அப்போ தான் எனர்ஜியை நான் டிரைவ் பண்ண முடியும். இந்த ப்ராசஸை ரெஸ்பிரேஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரெஸ்பிரேஷன் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, இட் மே பி டிஃபைன்ட் as the process of breakdown of glucose to
டு ரிலீஸ் எனர்ஜி. ஓகே, இப்போது இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்துட்டு உனக்கு 3 டைப்ஸ் வந்துட்டு இருக்குது சரியா. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் பார்ஷலாக வந்துட்டு தற்காலிகமாக வந்துட்டு ஆக்சிஜன் அளவு வந்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது சைட்டோபிளாசம் ஆஃப் தி செல், ஓகே, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் தி ஆர்கானிசம் வந்துட்டு ஏரோபிக்கோ இல்லை ஆனரோபிக்கோ, அது வந்து சைட்டோபிளாசமில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த குளுக்கோஸ் வந்துட்டு ஒரு 6 கார்பன் மாலிக்யூல், 1 2 3 4 5 6, ஓகேவா, 6 கார்பன் மாலிக்யூல்ஸ் இருக்கிற ஒரு மாலிக்யூல் தான் வந்துட்டு உன்னோட குளுக்கோஸ். இதை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணணும். ஏன்னா இதை உடைச்சாதான் அதுக்குள்ளே இந்த எனர்ஜி வரும். ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா சைட்டோபிளாசம்லே இந்த 6 மாலிக்யூல் இருக்கிற நான் இந்த குளுக்கோஸை போட்டு டுமில்னு ஒரு உடைச்சிட்றேன். உடைச்ச உடனே எனக்கு என்ன ஆயிடுதுன்னா 3 ஸ்ட்ரக்சர் ஒரு 3 மாலிக்யூல்ஸ் இருக்கிற எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருது. அது என்னன்னா பைருவேட் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். அப்படி உடைச்சது மூலியமாக நான் 3 கார்பன் மாலிக்யூல்ஸை உடைச்சிட்டேன் இல்லையா. ஸோ அது மூலியமாக எனக்கு கொஞ்சம் எனர்ஜி ஆல்ரெடி கிடைச்சிருது. ஓகேவா, இப்போ நல்ல ஒன்று மட்டும் இமேஜின் பண்ணிக்கோ. நான் வந்து உனக்கு டயக்ராம் வந்துட்டு சொல்கிறேன். அது உனக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி வந்துட்டு கொடுக்கும். ஓகே, ஸோ குளுக்கோஸ் வந்துட்டு ஒரு பெரிய புதையல் மாதிரி, ஒரு பெரிய ட்ரெஷர்னு வந்துட்டு நீ ஞாபகம் வச்சுக்கோ சரியா. இது நீ உடைச்சன்னா இதுக்குள்ளே வந்துட்டு என்ன ஆகும்னா அப்படியே பொக்கிஷம் மாதிரி எனர்ஜி வந்துட்டு ரிலீஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட் சரியா. இப்போது இந்த குளுக்கோஸில் வந்துட்டு 6 கார்பன் மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஓகே, 6 கார்பன் மாலிக்யூல்ஸ் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது மொத்தமாகவே ஒரு கார்பன் மாலிக்யூல்குள்ளேயுமே வந்துட்டு என்ன இருக்குது, எனர்ஜி அடங்கி இருக்குது அப்படின்னு வந்துட்டு அர்த்தம். இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு செல்லுலையுமே சைட்டோபிளாசம் இருக்குது கரெக்டாக. எந்த செல் எடுத்தாலுமே வெதர் இட் இஸ் அண்ட் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் ஒரு மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் ஆர் ஏசெக்சுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிசமோ இல்லை செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிசமோ எல்லாத்துலேயுமே எல்லா செல்ஸ்லையுமே சைட்டோபிளாசம் இருக்குது. இது நீ 9th கிளாஸ்லேயே படிச்சிருப்ப. ஸோ அப்போது சைட்டோபிளாசமில் என்ன ஆயிடுதுன்னா இந்த குளுக்கோஸை வந்துட்டு நான் உடைச்சதில் என்ன ஆயிடுதுன்னு கேட்டேன்னா இந்த 3 கார்பன் மாலிக்யூல்ஸ் மூலியமாக எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சிருது. ஓகே, கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சிருது. மிச்சம் இருக்கிறது என்னது, வெறும் 3 கார்பன் மாலிக்யூல்ஸ் இருக்கிற ஒரு குட்டி புதையல். இதுலேயுமே இன்னும் எனர்ஜி அடங்கி இருக்குது. நமக்கு கொஞ்சம் எனர்ஜி பாதி எனர்ஜி கிடைச்சிருச்சு, இன்னும் பாதி எனர்ஜி இந்த 3 கார்பன் மாலிக்யூல்ஸ்குள்ளே அடங்கி இருக்குது. இந்த 3 கார்பன் மாலிக்யூல்ஸை என்னன்னு சொல்கிறாங்கன்னா பைருவேட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த ப்ராசஸ் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேளை இன்னும் இந்த 3 கார்பன் மாலிக்யூல்ஸை பிரேக் டவுன் பண்ணணும். அது இந்த 3 கார்பன் மாலிக்யூல்ஸை ஃபுல்லாக நான் உடைச்சாதான் எனக்கு எனர்ஜி கிடைக்கும். ஆனால் இதை உடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆயுதம் வேணும், ஒரு டூல் வேணும். அந்த டூல் தான் வந்துட்டு ஆக்சிஜன். ஒரு வேளை ஆக்சிஜன் இல்லை, எனக்கு இந்த டூலே இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும் போது என்ன ஆகுது, இந்த பைருவேட்ன்ற மாலிக்யூலுக்கு இதுக்குள்ளே இன்னும் எனர்ஜி அடங்கி இருக்குல்ல, அப்போ அந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் எப்படி இந்த பைருவேட்ல இருந்துட்டு எனர்ஜியை டிரைவ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஈஸ்ட்ல வந்துட்டு நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பைருவேட்ன்ற மாலிக்யூல் வந்துட்டு எத்தனாலா பிரேக் டவுன் ஆகுது. அதை உடைச்ச உடனே என்ன ஆக்சிஜன் இல்லை, வேற ஏதோ ஒன்றத்தை வச்சு நான் அதை உடைச்சிட்டேன். உடைச்சதுல எனக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதுன்னா எத்தனால் கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது, அப்புறம் எனர்ஜி வந்துட்டு கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது. அந்த எனர்ஜி வந்துட்டு ப்ளஸ் எப்படி இருக்குதுன்னா 2 கார்பன் மாலிக்யூலாக வந்துட்டு இருக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் எங்கே நடக்குது, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் நடக்குது. ஒரு வேளை இந்த பைருவேட்டை பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஆக்சிஜன்ன்ற இந்த ஆயுதம் வந்துட்டு இருக்குது. ஸோ இட் ஹேப்பன்ஸ் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இது எங்கே நடக்குதுன்னு கேட்டால் மைட்டோகாண்ட்ரியால நடக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் மொத்த 3 கார்பன் மாலிக்யூல்ஸும் ஃபுல்லாக வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டா அப்போ அதில் இருக்கிற மொத்த எனர்ஜியுமே எனக்கு வந்துட்டு கிடைச்சிரும். அப்போ என்ன ஆகும், என்ன ரிலீஸ் ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். சில நேரத்தில் ஆக்சிஜன் தேவையான அளவு வந்துட்டு இல்லை, லேக் ஆஃப் ஆக்சிஜன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது எப்போ நடக்கும்னா சில நேரத்தில் நம்ம காலில் வந்துட்டு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சுன்றோம், இல்லை கையில் வந்துட்டு கொஞ்சம் பிடிச்சிக்கிச்சின்னு சொல்கிறோம். ரொம்ப எதுனா விகரஸாக இப்போ நான்லாம் எக்ஸசைஸே பண்ணல, திடீர்னு வந்துட்டு நான் வந்துட்டு டம்பிள்ஸ் தூக்குறேன், அதை தூக்குறேன்னு வந்துட்டு நான் பண்ணி இங்கே பிடிச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே தற்காலிகமாக வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டு ஆக்சிஜனோட லெவல்ஸ் வந்துட்டு கம்மியாகிரும். ஆனால் இங்கேயுமே என்னோட பாடி ஃபங்க்ஷன் ஆகணுமா இல்லையா, இங்கேயும் என்னோட பாடியில் செல்ஸ் எல்லாம் இருக்குதா இல்லையா, அப்போ இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும்னா
ஆனால் இதுக்கும் எனர்ஜி தேவையா இல்லையா? ஆனால் என்ன, கொஞ்சம் ஆக்சிஜன்கள்லாம் கம்மியாக இருக்குது தற்காலிகமாக. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்துட்டு இந்த பைருவேட் மாலிக்யூல் வந்துட்டு ஆக்சிஜன் கம்மியாக்குறதுனால அது பிரேக் டவுன் ஆகி லாக்டிக் ஆசிட் அப்புறமா எனர்ஜி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த லாக்டிக் ஆசிட் வந்துட்டு ஒரு 3 கார்பன் மாலிக்யூல். ஓகே, எத்தனால் வந்துட்டு ஒரு 2 கார்பன் மாலிக்யூல். அவ்வளோதான் உங்களோட ரெஸ்பிரேஷன். ஓகே, ஸோ இது வந்துட்டு 3 டைப்ஸ் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த குளுக்கோஸ் வந்துட்டு ஒரு புதையல் மாதிரி, அதில் வந்துட்டு 6 மந்திரக்கல் வந்துட்டு இருக்குது. சரியா? 6 மந்திரக்கல்லையுமே வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு இருக்குது. எல்லா செல்ஸ்லையுமே சைட்டோபிளாசம் இருக்குது. எல்லா செல்ஸுக்குமே, அதாவது எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே எனர்ஜி வந்துட்டு வேணும். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 6 மந்திரக்கல்ல உடைச்சி எப்படின்னா எனக்கு எனர்ஜி கிடைச்சிடாதா அப்படின்னு தான் வந்துட்டு வேலை செய்யுதுங்க. அப்போ எல்லா செல்ஸில் இருக்கிற அந்த சைட்டோபிளாசம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த குளுக்கோஸ் இருக்க அந்த 6 மந்திரக்கல்லையுமே பிரேக் டவுன் பண்ணி 3 மந்திரக்கல்லாக இருக்கிற பைருவேட்டை மாற்றிடுதுங்க. ஓகே, எல்லா ஆர்கானிசம்ஸுமே, ஈஸ்டும் சரி நம்மளும் சரி. ஓகே, நம்ம 6 மந்திரக்கல்லாக இருந்தது 3 மந்திரக்கல்லானா பைருவேட்டாக மாற்றிடுறோம். ஓகே, எல்லாம் ஜாக்கி ஜான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மந்திரக்கல்னு பேசுகிறேங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ 3 மந்திரக்கல்லாக வந்துட்டு மாற்றிடுறோம். அதுக்கப்புறமா நமக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படுது, ஒரு டூல் தேவைப்படுது. மிச்சம் இருக்கிற இந்த 3 வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணி அதுலேருந்து எனர்ஜி ஒப்டெயின் பண்ணுறதுக்கு அது 3 வேஸில் நடக்குது. ஆக்சிஜன் தான் அந்த டூல். அது ஆக்சிஜன் இல்லைன்னா ஈஸ்டில் எப்படி நடக்குதுன்னா, இந்த பைருவேட் பிரேக் டவுன் பண்ணி எத்தனால் கார்பன் டை ஆக்சைடு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. எத்தனால் ஒரு 2 கார்பன் மாலிக்யூல். இங்கே ஒரு வேளை தற்காலிகமாக ஆக்சிஜன் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பைருவேட்டு லாக்டிக் ஆசிடாக பிரேக் டவுன் ஆகுது, கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. லாக்டிக் ஆசிட் வந்துட்டு ஒரு 3 கார்பன் மாலிக்யூல். அப்புறம் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் பிரேக் டவுன் வந்துட்டு நடக்கும். அப்போ என்ன ஆகும், வரும் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ஃபுல் எனர்ஜி தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் 3 ways ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பாடி வந்துட்டு எப்படி ரெஸ்பயர் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் ஞாபகம் வச்சிங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்களுமே சேர்ந்து இந்த ஆக்டிவிட்டியை நம்ம கூட வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்மளை சுற்றி வந்துட்டு என்ன இருக்குது, இந்த என்வாயன்மெண்ட்டில் நல்ல ஆக்சிஜன் வந்துட்டு பயங்கரமாக ரிச்சாக வந்துட்டு இருக்குது. சரியா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, நல்ல ப்ரீத் வந்துட்டு ஒரு பிரெத் வந்துட்டு நம்ம எடுக்கிறோம். சரியா? இந்த ஆக்சிஜன் வந்துட்டு இப்போ நான் என்னோடய நோஸில் வந்துட்டு எங்கே போகுது அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, இந்த நேசல் கேவிட்டிஸ், இந்த ஓட்டேஸ் இருக்குது இல்லை பேசிக்லி. ஸோ அந்த நேசல் கேவிட்டிஸ்க்கு இந்த ஏர் வந்துட்டு போகுது. இதில் ஆக்சிஜன் இருக்குது, ஆனால் எனக்கு அது எப்படி வந்துட்டு தனியாக அந்த ஆக்சிஜன் மட்டும் எடுக்கணும்னு தெரியாது. அந்த வேலை நம்மளோட பாடியில் இருக்கிற அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்துட்டு இந்த வேலையை வந்துட்டு பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு எப்படின்றத பார்க்க போகிறீங்க. ப்ரீத் பண்ணு, மூக்கு நோட்டை வழியாக ஆக்சிஜன் வந்துட்டு அவர் அந்த ஏர் வந்துட்டு உள்ளே போகுது. அதுக்கப்புறம் இந்த ஏர் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அவர் எங்கே மூவ் ஆகுது, உன்னோட ஃபேரிங்ஸ்க்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அங்கேருந்து ட்ரெக்கியாக்கு வந்துட்டு போகுது, அங்கேருந்து ப்ரான்கைக்கு போகுது, அங்கேருந்து ப்ரான்கியாலஸ் போகுது, அங்கேருந்து ஆல்வியோலை வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் நீ ப்ரீத் இன் பண்ணிட்ட பேருக்கு உன்னோட பாடிக்குள்ளே வந்துட்டு சில தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பாடியில் இருந்துட்டு வெளியில் நீ தள்ளணும். இப்போது வெளியில் இருந்துட்டு ஆக்சிஜன் பாடிக்கு தேவைப்படுச்சு, ப்ரீத் பண்ண, அது ஆக்சிஜன் உள்ளே போகிறதுக்குன்னு ஒரு தனி ரூட் இருந்துச்சு. இப்போ உன் பாடிக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அதெல்லாம் நீ வெளில தரணும். இது பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா, ஆல்வியோலையில் இருந்துட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற அந்த ஏர் வந்துட்டு மறுபடியும் வெளியில் வரணும் உன் மூக்கு வழியாக தான். அது எப்படி ஆகும்னா மறுபடியும் ரிவர்ஸ் கேஸில் போகும். உன் ப்ரான்கேல்ஸ்லேருந்து ப்ரான்காய் போகி, ட்ரெக்கியா போகி, ஃபேரிங்ஸ் போலி மறுபடியும் நேசல் கேவிட்டிஸ் ஆனால் இந்த ஓட்டை வழியாக ஆக்சிஜன் இல்லாத அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற அந்த காற்று வந்துட்டு வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு ரெஸ்பிரேஷன் ஆர் திஸ் இஸ் ஹவ் வி ரெஸ்பயர் நம்மளோட நோஸ் மூலியமாக. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அவங்களோட நோஸில் இருக்கிறதா நேசல் கேவிட்டி, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேரிங்ஸ், லேரிங்ஸ், அதுக்கப்புறம் லங்ஸில் தான் இருக்குது ப்ரான்காய், ப்ரான்கியால்ஸ், ஆல்வியோலை எல்லாமே. ஓகேவா? இப்போது ஒரு ஸ்ட்ரக்சருமே வந்துட்டு நம்ம சின்னதாக வந்துட்டு அது
எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன டெஃபினிஷன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நாஸ்ட்ரல்ஸ் அண்ட் நேசல் பேசேஜ். அதில் வந்து என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா, இங்கே வந்துட்டு சீலியா வந்துட்டு இருக்கும். ஏன் வந்துட்டு இங்கே சின்ன சின்ன மூக்கிலே வந்துட்டு சின்ன சின்ன முடியெல்லாம் வந்துட்டு இருக்கும் இல்லையா? ஏன் இருக்குதுன்னா, நீ சுவாசிக்கும் போது எதனா அந்த காற்றுல எதனா டஸ்ட் கிஸ்ட் ஒரு அழுக்கு கிழுக்கு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்தால் கூட உன் மூக்கில் இருக்க இந்த முடியை ஒரு அந்த சீலியெல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு உன்னோட நேசல் கேவிட்டியில் இட் இஸ் லைன்டு வித் சீலியா. ஓகே, அதுக்கப்புறம் உன்னோட த்ரோட்டான ஃபேரிங்ஸ்க்கு இந்த காற்று வந்துட்டு போகுது. இந்த ஃபேரிங்ஸ் வந்துட்டு உன்னோட ஃபுட்டுக்குமே காற்றுக்குமே ஒரு காமன் பேசேஜ், சரியா? ஆனால் இது ரெண்டுக்குமே செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன க்ளோசிங் இருக்குது. தட் இஸ் நோன் அஸ் கிளாட்டிஸ் ஆர் வந்துட்டு எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அப்புறம் உன்னோட லாரிங்ஸ், வாய்ஸ் பாக்ஸ். ஓகே, இது வந்து நம்மளோட பாய்ஸுக்கு வந்துட்டு இங்கே கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஆடம்ஸ் ஆப்பிளான வாய்ஸ் பாக்ஸ். ஃபார் ஃபீமேல்ஸ் வந்துட்டு இருக்குது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து 9 கார்டிலேஜஸால் வந்துட்டு செய்யப்பட்டது உன்னோட லாரிங்ஸ். அப்புறமா ட்ரக்கியா, உன்னோட விண்டு பைப்பு. ஸோ இது வந்து ஒரு லாங் டியூப்பு. உன்னோட நெக்கையுமே அந்த ப்ரான்கையுமே, அந்த லங்ஸுக்கு ப்ரான்கையுமே கனெக்ட் பண்ணுறது உன் ட்ரக்கியா தான். ப்ரான்கியா வந்துட்டு இந்த பக்கம் லங்ஸில் ஒன்று போகும், இந்த பக்கம் லங்ஸில் வந்துட்டு ஒரு பிரான்ச் வந்துட்டு போகும், அது ப்ரான்கை. இந்த ப்ரான்கை அகெயின் குட்டி குட்டி பிரான்ச்சஸாக டிவைட் ஆகும், அது ப்ரான்கையால்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஹியூமன்ஸில் கவர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பிளான்ஸில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ பிளான்ஸில் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி யாருக்குன்னா எதனா டவுட் இருக்கா? எதனா சோஃபார் பார்த்தது வரைக்கும் இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு குவிக் ரிவிஷன் செஷன். ஏன்னா பிகாஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு போர்டு அது என்னது ப்ரீ போர்ட்ஸ் வந்துட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறதுனால நம்ம ஒரு சைட் லெக்சர் சீரிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தட் வில் கோ இன் அ ஸ்லோ பேஸ்ட் மேனர். பட் இது வந்துட்டு கொஞ்சம் குவிக்காக ஃபாஸ்ட்டாக டெப்த்தாகவே வந்துட்டு போகும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம கவர் பண்ணது வரைக்கும் யாருக்கு நான் டவுட் இருக்கா? எஸ், best way to remember respiration. Not people like to boil egg. எஸ் முகமது, நல்லது தான், அதுவுமே நல்லா தான் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ நோ டவுட்னு சொல்கிறாங்க. மகிழன் எல்லாமே, சித்ரா பிரீத்தாலாம் வந்துட்டு எந்த டவுட்டும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அகெயின் ஃப்ரம் ட்ரெக்கியா அப்படின்னு வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரெக்கியாலிருந்துட்டு உங்களுக்கு இது வேணுமா ஆர் பேசிக்லி எப்படி ஏர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு தானே வேணும். ஸோ இங்கே பாருங்கள், ஆக்சிஜன் நல்லா வந்துட்டு கவனி. நீயும் பேசாமல் யார் இது சக்தியா? ஓகே, சக்தி. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு பாருங்கள் எப்படி வந்துட்டு இந்த ஆக்சிஜன் வந்துட்டு நம்ம பாடிக்குள்ளே வந்துட்டு போகுது. கூட சேர்ந்து ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம் பண்ணுங்கள். டேக் இந்த ஏர் வந்துட்டு எடுத்தாச்சு. ஓகே, உன் பாடிக்கு வந்துட்டு ஆக்சிஜன் வேணும். இந்த ஆக்சிஜன் எது வழியாக போகுது? உன் மூக்கு வழியாக போகுது. மூக்குக்கு அப்புறமா வந்துட்டு இந்த ஆக்சிஜன் வந்துட்டு எங்கே ட்ராவல் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு நீ கேட்டனா, இந்த ஆக்சிஜன் வந்துட்டு இருங்க உங்களோட ஒரு பென் வச்சு சொல்லிடுவோம். இந்த ஆக்சிஜன் எங்கே ட்ராவல் பண்ணுது? நேசல் கேவிட்டிலேருந்துட்டு உன்னோட ஃபேரிங்ஸ்க்கு வந்துட்டு ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த நேசல் கேவிட்டிலேருந்துட்டு இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு உன்னோட ஏர் வந்துட்டு ட்ராவல் ஆகுது. அங்கேருந்து இந்த ட்ரெக்கியா வந்துட்டு பாருங்கள், ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் மாதிரி இருக்குதா? ஸோ இந்த ட்ரெக்கியாவுக்கு வந்துட்டு அந்த ஆக்சிஜன் வந்துட்டு போகுது. ட்ரெக்கியால இருந்துட்டு நீ பார்த்துனா அடுத்தது எங்க போகுதுன்னா ப்ரான்கைக்கு வந்துட்டு போகுது. ப்ரான்கை என்னது மேம் அப்படின்னு கேட்டனா, இந்த பக்கம் ஒரு பிரான்ச், இந்த பக்கம் ஒரு பிரான்ச் வந்துட்டு லங்ஸ்ல வந்துட்டு பிரியும். அதுக்கு பேரு ப்ரான்கை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ப்ரான்கை பிரிஞ்ச பேருக்கு ப்ரான்கையால்ஸ்க்கு வந்துட்டு அந்த காத்து வந்துட்டு போகும். ப்ரான்கையால்ஸ் என்னன்னா, இந்த ப்ரான்கைல இருந்துட்டு இன்னும் சின்ன சின்னதா பிரான்ச் இப்படியெல்லாம் வந்துட்டு போகும். அந்த குட்டி குட்டி பிரான்ச்சஸ் இருக்குல்ல, அதை வந்து ப்ரான்கையால்ஸ்னு சொல்லுவோம். இந்த ப்ரான்கையால்ஸை லாஸ்ட்டில் கொண்டு போய் உருண்டையாக ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு முடியும். அதுக்கு பேர் தான் ஆல்வியோலை. இந்த ஆல்வியோலையில் தான் வந்துட்டு என்ன நடக்கும்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்துட்டு நடக்கும். இந்த ஆல்வியோலை என்ன பண்ணுவோன்னா, அந்த ஆக்சிஜனை அந்த லங்ஸில் வந்துட்டு விட்டுரும். ஓகேவா? அந்த லங்ஸில் விட்டுரும். அப்புறமா அந்த லங்ஸில் எதனா கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சுன்னா, இதை பாரு ஆக்சிஜன் இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது விட்டுரும். ஒரு சிம்பிள் டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலியமாக ஆல்வியோலை என்ன பண்ணணும்னா, லங்ஸை வந்துட்டு இந்த வாங்கிக்கோன்னு விட்டுரும். லங்ஸில் இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடை இந்த ஆல்வியோலை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? ஆக்சிஜனை கொண்டு வந்து விட்டுருச்சு, இப்போ கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணோம்? லங்ஸில் வச்சுன்னு இருக்கணுமா, அதை நம்ம ரிலீஸ் பண்ணோம்.
ப்ரீத் அவுட் பண்ணணும். அப்போது மறுபடியும் இதே ப்ராசஸ் நடக்குது, ஆனால் ரிவர்ஸில் நடக்குது. எப்படி மேம் ரிவர்ஸில் நடக்குதுன்னா, இப்போ இந்த ஆல்வியோலிருந்து நெக்ஸ்ட் எங்கே போகுது, இந்த குட்டி குட்டி பிரான்ச்சஸ் ஆனால் பிரான்கையாலுக்கு அந்த கார்பன் டை ஆக்சைடு போகுது, பிரான்கையாலிருந்து இந்த பிரான்கைக்கு வந்துட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடு போகுது, அங்கேருந்து உன்னோட ட்ரெக்கியா இந்த ரிங்ஸுக்கு வந்துட்டு போகுது, ட்ரெக்கியாவில் இருந்துட்டு மறுபடியும் உன்னோட ஃபேரிங்ஸ்க்கு வந்துட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடு போகுது, அங்கேருந்து உன்னோட நோஸ் ஆர் நேசல் கேவிட்டி வழியாக கார்பன் டை ஆக்சைடு வெளில வந்துடுது. ஸோ திஸ் இஸ் ஹவு ரெஸ்பிரேஷன் நடக்குது. பேசிக்லி உன்னோட ஆல்வியோலையே ஞாபகம் வச்சுக்கோ, அங்கே தான் வந்துட்டு உன்னோட எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்துட்டு நடக்குது ஒரு சிம்பிள் டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலியமாக. ஓகே, ஸோ ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். யாருக்குன்னா எதனா டவுட் இருக்குதா, இல்லைனா நம்ம நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸில் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ எதனா டவுட் இருக்குதா யாருக்குன்னா, எதனா டவுட் இருக்குன்றதா, இல்லை அவ்வளோதானா? பைல் ஜூஸ் ஏதோ ஏடிபின்னு கேட்குறீங்க, அதுக்கு நம்ம அங்கே போகலாம். பட் இங்கே நம்ம ரெஸ்பிரேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ரெஸ்பிரேஷன் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எதனா டவுட் இருக்கான்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிற அந்த டாபிக் நம்ம வந்துட்டு போகலாம். ஓகே மேம், வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ரெஸ்பிரேஷன் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ்? ஸோ ரெஸ்பிரேஷன் நடக்கலைன்னா ரெண்டு விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாடிக்கு எனர்ஜி வந்து கிடைக்காது. புதையல் இருக்குது, குளுக்கோஸ் இருக்குது, நீ நல்லா சாப்பிட்ட பிரியாணி மூலயமா குளுக்கோஸ் கிடைச்சிச்சு, பட் எனர்ஜி வேணும். எனர்ஜி வந்துட்டு எப்படி டிரைவ் பண்ணுவேன்? ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் இல்லைன்னா. ஓகே, ஸோ அது வந்துட்டு ரெஸ்பிரேஷன் வந்துட்டு இட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஏன்னா உன் பாடிக்கு உனக்கு இப்போ நான் கையை சிறன் காலை சிறன் இதுக்கு மட்டும் இல்லை, இப்போ நான் உன்ட்டு பேசிகிட்டே இருக்கும் போது கூட என் பாடியில் மற்ற லைஃப் ப்ராசஸ்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த லைஃப் ப்ராசஸ் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு எனர்ஜி வேணும். ஓகே, அப்போது அதுக்கு ரெஸ்பிரேஷன் என்ற ப்ராசஸ் நடக்கணும். ரெஸ்பிரேஷன் என்ற ப்ராசஸ் நடக்கணும்னா டைஜஷன் என்ற ப்ராசஸ் நடக்கணும். அதுக்கு நீ நல்லா சத்துள்ள உணவு சாப்பிடணும். ஸோ எப்படி இன்டர்லிங்க்டாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் பாருங்கள். ஓகே, எஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம போக போகிறோம் விச் இஸ் ஆர்கன்ஸ், ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இன் பிளான்ஸில் வந்துட்டு எப்படி நடக்குது இந்த ரெஸ்பிரேஷன் ஆர் ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்குன்னு பிளான்ஸில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது, சில ஆர்கன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெஸ்பிரேஷன் வந்துட்டு பண்ணுறதுக்கு பிளான்ஸில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னா ரூட் ஹேர் இருக்குது, அதுக்கப்புறம் லென்டிசெல்ஸ் இருக்குது, அப்புறமா வந்துட்டு ஸ்டொமேட்டா வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரூட் ஹேர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் அகெயின் இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். பிளான்ஸ் கேரி அவுட் photosynthesis only during the day. However, the respiration happens all the time. Thus, carbon dioxide given out during the night gets accumulated in the surrounding atmosphere. Sleeping under a large tree at night may result in inhaling carbon dioxide and may cause unconsciousness. So, இந்த மாதிரி நம்ம சில பேர் பழங்காலத்து ஆளுங்களெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி ஆலமரத்து கீழெல்லாம் வந்துட்டு மத்தியான நேரத்துலலாம் தூங்கலாம். இந்த ஊர் சைட்லாம் இருந்தீங்கன்னா சொல்லுவாங்க, இரவு நேரத்தில் ஒரு நைட் நேரத்துலலாம் வந்துட்டு இந்த ஆலமரம் இந்த பேனி இது கீழெல்லாம் வந்துட்டு தூங்காதீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஏன்னா ரெஸ்பிரேஷன் பிளான்ஸ் வந்துட்டு நைட் டைம்லையுமே இந்த பிளான்ஸ் வந்துட்டு ரெஸ்பயர் பண்ணினே இருக்கும். என்னத்தான் டே டைமில் இந்த பிளான்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு உள் வாங்கினாலும் நைட் டைமில் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் தள்ளும். ஓகேவா, ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்துட்டு பேனியன் ட்ரீ கீழெல்லாம் வந்துட்டு நைட் நேரத்துலலாம் ஆர் இந்த மாதிரி ட்ரீஸ் கீழெல்லாம் நைட் நேரத்தில் தூங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ரெஸ்பிரேஷன் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் வரும். டே டைமில் மட்டும்தான் அது நடக்கும்னு கிடையாது. ஃபோட்டோசிந்தசிஸ் ஆஃப்கோர்ஸ் டே டைமில் மட்டும்தான் நடக்கும். ஏன் சன்னு டே டைமில் மட்டும்தான் இருக்கும். நைட்டில் எங்கே சூரியன் வெளிச்சம், எங்கே இருந்து குளோரோஃபில் சன்லைட்டை பிடிக்கிறது சன்னை இல்லைன்னா. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் வரும் டேல நடக்கும். பட் ரெஸ்பிரேஷன் டே அண்ட் நைட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலிமா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகதான் செய்யும். அதனால தான் வந்துட்டு நைட் நேரத்துலலாம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரீஸ் கீழெல்லாம் படுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வந்துட்டு ரூட் ஹேர்ஸ், லென்டிசெல்ஸ் அண்ட் ஸ்டொமேட்டா. ஸ்டெம்ஸ் வழியானா லென்டிசெல்ஸ், ரூட்ஸ் வழியானா ரூட் ஹேர்ஸ், லீவ்ஸ் வழியானா ஸ்டொமேட்டா. ஓகே, இப்போ நம்ம சோஃபார் முடிச்ச நியூட்ரிஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் பேஸ் பண்ணி ஃபியூ questions அதை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ when a piece of bread is chewed slowly, it tastes sweeter after some time. Give reason.
நம்ம சில நேரத்தில் நம்ம பெரியவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம், எது சாப்பிட்டாலும் நல்ல மெதுவாக வந்துட்டு ஸ்லோவாக சூ பண்ணி மெதுவாக சாப்பிடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒரு ப்ரெட்டு அதை நம்ம வந்துட்டு நல்லா ஸ்லோவாக மெதுவாக சூ பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு அது வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்டாக வந்துட்டு நமக்கு அந்த டேஸ்ட் வந்துட்டு வெளிப்படுது இல்லையா? அது எதனால் அப்படின்னு கேட்குறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம், எதனால்? எஸ், salivary amylase அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ச் வந்துட்டு மால்டோஸ்க்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ச் வந்து சுகருக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ரியாக்ஷன் வித் சலைவா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. குளுக்கோஸ்னாலன்னு சொல்கிறாங்க. சரி, எதனால் அப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ பேசிக்லி உன்னோட ஹியூமன் சலைவானால. ஓகே, ஸோ ஹியூமன் சலைவாவில் வந்துட்டு என்ன இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஹைட்ரோலைசிங் ஸ்டார்ச் ஹைட்ரோலைசிங் ஸ்க்ராட்சில் ஸ்டார்ச் ஹைட்ரோலைசிங் என்சைம் வந்துட்டு இருக்குது. அதுக்கு பேர் salivary amylase. இந்த salivary amylases வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுறது இந்த பிரெட்டை நம்ம ஸ்லோவாக சூ பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு அதனால வெளிப்படுது. ஓகே, எஸ். Now, சில questions, moving on to சில MCQ type questions. So, first one, the figure given below. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பிக்சர். ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். இல்லை ரொம்ப லைட்டாக இருக்கா தெரியல. ஸோ இது தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். ஒரு கொஸ்டின் சொல்கிறேன், மேபி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொன்ன பேருக்கு மேபி தெரியும். ஸோ இந்த ஃபிகர் வந்துட்டு ஈஸ்டில் எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு குட்டி ஃபிகர். இன் ஒன் ஆஃப் த டியூப்ஸ் தேர் இஸ் ஈஸ்ட் சஸ்பென்ஷன் இன் குளுக்கோஸ் சொல்யூஷன். ஸோ ஒரு டியூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸும் ஈஸ்ட்டும் சஸ்பென்ஷன் வந்துட்டு இருக்குது. திஸ் சொல்யூஷன் வாஸ் பாயில்ட் பிஃபோர் ஈஸ்ட் வாஸ் ஆடட் டு இட். இந்த சொல்யூஷன் வந்துட்டு பாயில் பண்ணுறாங்க அதில் ஈஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி. Which one of the following is a possible reason for boiling of sugar solution? Okay, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபிகர் வந்துட்டு கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த ஃபிகரில் வந்துட்டு ஈஸ்ட்டில் ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குதுன்னு காமிக்கிறதுக்காக ஒரு டியூப்பில் வந்துட்டு குளுக்கோஸும் ஈஸ்ட்டுமே நான் சஸ்பென்ஷன் வந்துட்டு பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதில் ஈஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த டியூப்பை வந்துட்டு நான் வந்து பாயில் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு which of the following இப்போ கொடுத்துருக்கிற இந்த ரீசன்ஸில் வந்துட்டு எது காரணமாக இருக்கலாம் இந்த சுகர் சொல்யூஷனை பாயில் பண்ணதுக்காக அப்படின்னு கேட்குறேன். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 to ensure aerobic fermentation. அதனால இல்லை to provide the initial warmth for the yeast to become active. aerobic fermentation-னாலையா இல்லை அந்த ஈஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு இனிஷியேஷன், ஒரு வார்மத், ஒரு ஆக்டிவேஷன் கொடுக்கறதுக்காகவா, இல்லை to remove the dissolved oxygen and carbon dioxide சொல்யூஷன்ல இருந்தா, அதாவது அந்த சொல்யூஷன்ல இருந்துட்டு டிசால்வ்ட் ஆக்சிஜன் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காகவா, இல்லை கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காகவா அந்த சொல்யூஷன்ல இருந்து, எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரை யூ கேன் அச்சீவ் இட்டா? சி, எஸ். ஓகே, சின்னு சொல்கிறாங்க நிறைய பேர், ஏன்னு சொல்கிறாங்க சில பேர். வேறு எதனா ஆப்ஷன்ஸ் இருக்குதா? ஓகேப்பா, சரி பார்த்துடலாம் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா to remove the dissolved oxygen and carbon dioxide from the solution. ஏன் ஈஸ்ட் வந்துட்டு aerobic ரெஸ்பிரேஷனா anaerobic ரெஸ்பிரேஷனா? நம்ம என்ன பார்த்தோம், ஈஸ்ட் வந்துட்டு லேக் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும் போது அது எத்தனால், அதாவது 2 கார்பன் மாலிக்யூல் ப்ளஸ் சில கார்பன் டை ஆக்சைடு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. நம்ம என்னதான் அந்த சொல்யூஷன் இருந்தாலும் இதில் கொஞ்சம் டிசால்வ்ட் ஆக்சிஜன் இருக்கும். அப்போ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும்போது ஈஸ்ட்டுக்கு ரெஸ்பிரேஷன் வந்து எப்படி இருக்கும்? அதனால இந்த ஆக்சிஜனை, டிசால்வ்ட் ஆக்சிஜனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த சொல்யூஷனை பாயில் பண்ணுறோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், என்சைம் which is absent in pancreatic juice. pancreatic juiceல இந்த ஒரு என்சைம் கிடையாது. அது என்ன என்சைம்? அமைலேஸ், லைப்பேஸ், பெப்சின், ட்ரிப்சின். ஸோ எந்த என்சைம் வந்துட்டு pancreatic juiceல வந்துட்டு கிடையாது? ஏ, சி, ஏ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஷரண் வரேன், ஷாரன் வரேன் ஷரண். இது முடிச்சிடலாம். லாஸ்ட்டில் வந்துட்டு டவுட்ஸ் வந்துட்டு நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ பெப்சின் நிறைய பேர் வந்துட்டு சீன் வந்துட்டு சொன்னீங்க. ஸோ பெப்சின் வந்துட்டு ஏன் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்துட்டு ஒரு லிக்விடு, அது பேன்க்ரியாஸ் வந்துட்டு செக்ரீட் பண்ணுது. இதில் நிறைய என்சைம்ஸ் இருக்குது. என்னென்ன என்சைம்ஸ்? ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சின், கார்பாக்சி பெப்டிடேசஸ், பேன்க்ரியாட்டிக் லைப்சிக் நியூக்ளியேஸ் அண்ட் அமைலேஸ். ஓகே, அடுத்து ஒன் மோர் கொஸ்டின் ஃபார் யூ கைஸ்.
read the following statements and select the correct option. நான் சில statements கொடுத்திருக்கிறேன். இந்த statements வச்சு கரெக்டான ஆப்ஷனை வந்துட்டு சூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, it is a colorless and highly acidic liquid. ஓகே, நான் சொல்கிற இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் இதில் ஏதோ ஒன்று வந்துட்டு கலர்லெஸ்ஸாக இருக்குது, அப்புறமா வந்துட்டு ரொம்பவே அசிடிக்கும் கூட. அதுக்கப்புறம் இதில் ஒரு என்சைம் இருக்குது, அதுக்கு பேர் வந்துட்டு பெப்சின். அதுக்கப்புறம் இது எதனா ஜெர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு கூட கில் பண்ணிடும். அப்புறமா புரோட்டீனை வந்துட்டு பெப்டைட்ஸாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிடும். ஈஸி பீஸி, ரொம்ப ஈஸி. சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸினா ஈஸி. சப்ப மேட்ரு சி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. யார் அது? டி. சியா டியா? ஓகே, ஸோ ஆக்சுவலி உங்களோட ஆன்சர் வந்துட்டு சி, டி கிடையாது, கேஸ்ட்ரிக் ஜூஸ். அதுதான், ஏன்னா கேஸ்ட்ரிக் ஜூஸில் வந்துட்டு ஒரு யூனிக் காம்பினேஷன் ஆஃப் HCl, லைப்பேஸ், பெப்சின், இது மூணுமே வந்துட்டு இருக்குது கேஸ்ட்ரிக் ஜூஸஸில். இதுதான் வந்து ப்ரோட்டீன் பெப்டிடேஸாக வந்துட்டு மாற்றும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு டயக்ராம் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ எங்கே வந்துட்டு சலிவரி அமிலேஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகுது அது நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். அப்புறம் எங்கே வந்துட்டு ப்ரோட்டீன் டைஜஸ்ட் ஆகுது, எந்த பார்ட்டில் வந்துட்டு ப்ரோட்டீன் டைஜஸ்ட் ஆகுது, அப்புறம் எது வந்துட்டு மூமெண்ட் ஆஃப் ஃபுட்டை வந்துட்டு மவுத்துலேருந்து ஸ்டமக்குக்கு போகிறதுக்கு ஒரு டிஸ்கோ டான்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ எது வந்துட்டு அந்த மூமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிகரில் நான் உங்களுக்கு ஏபிசிடின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்குறேன். அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. இந்த 1க்கு ஏவா பியா சி அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க தள்ளிக்கிற ஸ்க்ரீன்ல இருந்து, ஸோ தட் கிளியர் வியூ கிடைக்கும்ட்டு. ஓகே, சிவா சொல்றாங்க எஸ்பா, கண்டிப்பாகப்பா, கண்டிப்பாக. அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிறைய பேர். ஸோ பார்க்கலாம்ப்பா, டி வந்துட்டு கரெக்ட் ஆன்சரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டி வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். ஏன் ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, வேர் இஸ் செலிவரி அமிலேஸ் மேட்? செலிவரி அமிலேஸ் எங்கே ஃபார்ம் ஆகுது, ஒரு எங்கே வந்துட்டு செக்ரீட் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது? உன் மவுத்தில். ஸோ ஏ ஆப்ஷன் வந்துட்டு உன்னோட மவுத்தை வந்துட்டு டினோட் பண்ணுது. அதுக்கப்புறமா வந்துட்டு வேர் இஸ் ப்ரோட்டீன் டைஜஸ்டட்? உன்னோட பி ஆப்ஷனான உன்னோட ஸ்டொமக்கில். இப்போ தான் பார்த்தோம் முன்னாடி கொஸ்டின் கூட. அதுக்கப்புறம் வாட் ஃபெசிலிட்டேட்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் மவுத் டு ஸ்டமக்? ஐ உன்னோட பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட், டிஸ்கோ டான்ஸ் ஆகும், உன்னோட ஈசோஃபேகஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷனுக்கு வந்துட்டு என்ன கீவேர்ட்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்லையுமே ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கும் உங்களுக்கு இந்த இதில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு. த ரெஸ்பிரேஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லும் போது நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஏரோபிக் ரெஸ்பிரேஷனா இந்த மாதிரி ஆக்சிஜனில் நடக்குது அப்படின்னு டைரெக்டாக ஜம்ப் ஆகிடுறீங்க. பட் மென்ஷன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஆஃப் ரெஸ்பிரேஷன்ன்றதை நீ ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாமினருக்கு சொல்லணும். ஸோ இங்கே நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் த ரெஸ்பிரேஷன், ஆர் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணனா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வேர் அப்படின்னு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணணும்னா இதுவும் ஒரு விதமான ரெஸ்பிரேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும் உங்களோட ஆன்சர்ல. ஓகே, ஸோ த ரெஸ்பிரேஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் in the presence, okay, in the presence of oxygen, okay, in the presence of oxygen அப்படின்னா அது மென்ஷன் பண்ணுங்க. அது பேர் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏன் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஏன்னா இது வந்துட்டு ஏர் யூஸ் பண்ணுது, அதில் வந்து ஆக்சிஜன் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், ஆக்சிஜனை யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், கெமிக்கல் பாண்ட்ஸை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு அதுக்கப்புறம் நீ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்துட்டு மெயின் சோர்ஸ் பிளான்ஸுக்கும் சரி அனிமல்ஸுக்குமே வந்துட்டு சரி, இந்த பிளான்ஸும் அனிமல்ஸும் இந்த ஆக்சிஜனை யூஸ் பண்ணி வந்துட்டு ரெஸ்பைர் பண்ணுறதுனால அனிமல்ஸும் பிளான்ஸும் ஏரோப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்களாம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுனால அனிமல்ஸும் பிளான்ஸும் ஏரோப்ஸ்ன்னு சொல்கிறோம். மெஜாரிட்டி அனிமல்ஸ் வந்துட்டு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணுது. அவ்வளோதான். ஸோ தீஸ் ஆர் சம் செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் தட் யூ வில் ஹேவ் டு மென்ஷன். அப்புறம் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்துட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, அகெயின் ஸ்டார்ட் வித் த ரெஸ்பிரேஷன். நான் த ரெஸ்பிரேஷனே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லலை, ஆனால் நீ ஆன்சர் எழுதும் போது மென்ஷன் பண்ணு ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனும் ஒரு விதமான ரெஸ்பிரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது எங்கே நடக்குது? டேக்ஸ் பிளேஸ் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். நீ ஒன்று நல்லா கவனிச்சேன்னா வச்சுக்கோயேன்,
இங்கே ஏரோபிக்கும் ஆனரோபிக்குமே வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் ஃப்ரேஸ் வந்துட்டு சிமிலராக தான் இருக்கும், ஒரு சேமாக தான் இருக்குது. என்ன? த ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இங்கே நீ எக்ஸாம் நிறைய ஜெயிச்சிட்ட, கரெக்ஷன் பண்ணுறவங்களே ஜெயிச்சிட்ட நீ. ஓகே, ப்ராப்பராக ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு கிளியர் கட் நெத்தி அடி மாதிரி வந்துட்டு ஆன்சர் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ ஆன்சர் பில்டிங் ஸ்கில்ஸை வந்துட்டு வளர்த்துக்கோங்க, அதுக்கு தான் இதை வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்குறேன். ஓகே, இப்போ இந்த ப்ராசஸில் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நடக்குது. அப்போ என்ன ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு, ஆல்கஹால்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அதை தாண்டி இது லாக்டிக் ஆசிட் எல்லாம் கூட வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இதை கட் பண்ணிடுங்க, சிட்ரிக் ஆசிட் ஆக்சிலிக் ஆசிட் வேணால். அதை தாண்டி லாக்டிக் ஆசிட் கூட ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, yes, now one question for you guys. Maximum absorption of food occurs in the small intestine. Will I increases the surface area for absorption of nutrients? So இப்போ ஒரு assertion and reason ரெண்டுமே true, but reason வந்து correct explanation of A கிடையாது. ரெண்டுமே true, but R வந்துட்டு is not first வந்து correct explanation, அடுத்தது it is not the correct explanation of A. அடுத்து A true and R false, A வந்து false but R is true. So சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க ஏ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. எஸ், ரெண்டுமே ட்ரூ அண்ட் ஆர் வந்துட்டு கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகே, exactlyப்பா. One more question for you guys. Which of the following statement is or are correct? இது உங்களோட CBSE 2012 வந்துட்டு கேட்டிருக்காங்க. Pyruvate can be converted into ethanol and carbon dioxide by yeast. Pyruvate வந்துட்டு கன்வெர்ட் ஆக முடியும். நெக்ஸ்ட், ஃபர்மெண்டேஷன் வந்துட்டு ஏரோபிக் பாக்டீரியாவில் நடக்குது, இல்லை ஃபர்மெண்டேஷன் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது. ஃபர்மெண்டேஷன் வந்துட்டு ஒரு விதமான ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸில் எதெல்லாம் வந்துட்டு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ்? ஆப்ஷன்ஸ் ABCDயில் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, சொல்லுங்க. கிருத்திக்லாம் வந்துட்டு, கணேஷ்லாம் வந்துட்டு A சொல்கிறாங்க, C சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் வந்துட்டு 1 and 4. ஓகே, ஃபர்மெண்டேஷன் வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கிறது கிடையாது. ஃபர்மெண்டேஷன் ஒரு ஏரோபிக் பாக்டீரியா கிடையாதுப்பா, அது வந்து ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? ஸோ 4 கரெக்டு அண்ட் 1ம் கரெக்டுன்றதுனால ஆப்ஷன் C. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ் ஃபார் டுடேஸ் செஷன். ஒரு ஃபாஸ்டான டீட்டெயில்டான எல்லா என்சைம்ஸுமே வந்துட்டு நம்ம கவர் பண்ணோம். 2 டாபிக்ஸ் ஃபினிஷ் பண்ணோம், நியூட்ரிஷனும் சரி, ரெஸ்பிரேஷனுமே சரி. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். எதுனா கமெண்ட்ஸ் ஆர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. அது நான் வந்துட்டு உங்களுக்கு, ஆனால் சிலர்லாம் வந்துட்டு நம்ம 2 டாபிக்ஸும் கவர் பண்ணதுனால டவுட்ஸ் அதிகமாக பார்க்க முடியல இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன் நான். ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம லைஃப் ப்ராசஸோட மற்ற டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் தி செஷன். ஒரு ஃபாஸ்ட் பேஸ் செஷன் எட் இன்ஃபர்மேட்டிவ் செஷன், உங்களோட எக்ஸாம் ஃபோக்கஸ்டு செஷன். சரியா? ரொம்ப வந்துட்டு நம்ம மற்ற செஷன்ஸ் மாதிரி கிடையாது, நெத்தி அடி எக்ஸாமுக்கு என்ன வேணுமோ ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் செஷன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் எதனா டவுட்ஸ் குவரிஸ் கீழே காமெண்ட்டில் கூட மென்ஷன் பண்ணுங்கள். ஆன் தட் நோட், திஸ் இஸ் யர் Sandra Ma'am signing off. Bye guys.